Yes, Kamalesh gave the perfect answer. ஒரு டைப் வந்து ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ கமலேஷ் வந்து அதுக்கு ஒரு விதையை விதைச்சிட்டாரு. மீதி இருக்கிறவங்க லைனாக இன்னும் 4 டைப் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சம்திங் அங்க யூஸ் பண்ற ஒரு பொருளை வச்சு அந்த நேம் வந்தது. Where I can give you clue is capacitor. Capacitor run motor. Yes, capacitor run single phase induction motor. Okay, correct-ஆ சொல்லணும். அப்பதான் effective communication plays a vital role. So what the answer was perfect. Capacitor run single phase induction motor. இன்னும் 2 டைப் பார்த்தோமே. What was that? All right, no more guesses. கண்டுபிடிக்க முடியலையா? கெபாசிட்டர் ஸ்டார்ட் ஓகே, அதுக்கப்புறம் கெபாசிட்டர் ரன் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் கெபாசிட்டர் ஸ்டார்ட் கெபாசிட்டர் ரன் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தோம். தென் we was talking about the old type model of table fan. That's a shaded pole single phase induction motor. இது எல்லாமே single phase induction motorோட types. According to the double field revolving theory, these types are essential to make the induction motor to be self-started one. Okay, அதே மாதிரி single phase induction motor தான் self start ஆகாது. Okay, but where today we will be discussing about the 3-phase induction motor. Okay, 3-phase induction motorல எவ்வளவு phases இருக்குன்னு பாத்தீங்கன்னா definitely it will be a 3-phase windings. Okay, அப்ப single phase இருந்தாதான் self start ஆகாது, but 3-phase இருக்கும்போது டெஃபினட்டா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும் இண்டக்ஷன் மோட்டர். ஆல்ரைட், ஸோ அதனால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. எங்காவது கொஸ்டினை கண்ணை மூடிட்டு 3-phase இண்டக்ஷன் மோட்டர் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. ஆல்ரைட், ஸோ இப்போ 3-phase இண்டக்ஷன் மோட்டர்ல எப்படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின் டு யுவர் மைண்ட். ஓகே, நம்ம கிட்ட தான் வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கு, but why should I go for a 3-phase induction motors? This is the first question. And second one is what 3-phase induction motor actually do? Single phase motor பண்ணிட்டு இருக்கும்போது 3-phase motor எப்படி என்ன பண்ணும்? And then how do we create a 3-phase induction motor? Okay, so these are all the questions we will understand at the end of the class. Okay, so இப்போ சிங்கிள் ஃபேஸ் இருக்கு, 3-phase இருக்கு. யார் வீட்டில் 3-phase சப்ளை இருக்கு? Do any house have 3-phase supply in your home? So I'll just give you a minute. Okay, உங்களுக்கு தெரியலன்னா அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ கேளுங்க. இப்போ நம்ம வீட்டில் 3-phase சப்ளை இருக்கா, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருக்கான்னு கேட்டுட்டு இந்த 23 மெம்பர்ஸும் chat boxல உங்க வீட்டில் என்ன சப்ளை இருக்குன்னு சொல்லுங்க. Just make it fast now. Time is 9:14. Okay, 9:16க்கு நீங்க எல்லாத்துக்கும் இந்த ரிப்ளை கொடுத்துருக்கணும். Till that I'm going mute. Okay, so இந்த 2 minutesல எல்லாரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்கிட்ட கேட்டாலும் பரவாயில்ல, நீங்க போய் டைரக்டா பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. Only those who got a connection know whether you have 3-phase supply or a single phase supply. Please ask your parent and drop a text in the chat box. So Azim is saying, Alvin is saying single phase supply, and Vasant is saying single phase.
Azim have three-phase supply in his home. Okay, Azim, please let us know, why do you equipped three-phase supply to your home? Just single phase இருக்கும்போது, why did you prefer a three-phase supply to your home? Sabrinathan is saying single phase. Azim, go and ask your parent and come back. See, அதே மாதிரி even you can, others can ask your parent, why did we not equip the three-phase supply? Okay, வீட்லயே கேளுங்க, அப்பதான் தெரியும். ஓகே, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும் பேரண்ட்டுக்கு. ஓகே, த்ரீ-ஃபேஸ் சப்ளை போட்டவங்க ஏன் த்ரீ-ஃபேஸ் சப்ளை போட்டீங்க? சிங்கிள் ஃபேஸ் வச்சிருக்கிறவங்க ஏன் சிங்கிள் ஃபேஸ் போட்டீங்க? த்ரீ-ஃபேஸ் போடாம எதுக்காக சிங்கிள் ஃபேஸ் போனீங்க? Alright, so please ask your parent and come back soon. What happened to others? Shruti, Rakshana, and lot of paper. Let me read their names. Satya, Sabrinath, and Shivahari Prasad, Sneha, Vasant, Venkatesh, Nagendran, Leepika, Jyotika, Jyotini, sorry. Because I would like to know, at least this point, you will come to know, why did your parent choose a three-phase supply to your home? There is a link between the concept of learning and the discussion. And Magesh is saying single phase, Nagendran single phase. But Nagendran type under fast la signal entaru. Okay, no problem, Nagendran, I can understand. Shilpa is saying three phase. Yes, Shilpa, can you ask you to your parent, like, why did your parent choose three-phase supply to your home instead of single phase? Because I would like to know the reply from Azim and Shilpa R and Shruti R too. எதுக்காக த்ரீ-ஃபேஸ் சப்ளை வீட்டில் வச்சிருக்கிறீங்க instead of single phase? Snega is saying single phase. And Shruti R and Shilpa R, can you got my question? And Leepika having single phase supply in his home and her home. There isn't reply from Azim. Okay. Sir, because some of the electronics in our home require high load, like AC, home. Let me read completely. Like AC, home server, number of components are more. Okay, Azim, can you please unmute your mic? Okay, there is a reply from Shruti too, for a heavy voltage consumption. Okay, Shruti, you to turn on your mic. Yes, sir. Yes, all together. Like, I mean, Azim and Shruti, both have to turn on your mic. Azim is ready. Shruti, we would like to make your mic to be turned on. So don't worry, Yes. I never ask you question. Keep your mic unmute, Shruti. Yes, perfect. இப்போ Azim and Shruti, உங்களுக்கு ஒரு common question கேட்குறேன். It's like an asking question and empathizing you. Okay. உங்க வீட்ல உங்களோட வீடு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கு? 2 floors, sir. How much? 4 or 2? 2, sir. 2. What happened to Shruti? 2, sir. 2 floor. All right. Are you equipped any tenant in your home? No, sir. All right. How many of
you are living there in your home? 6 people, sir. 6. And Azim? Azim, are you counting? Yes, I am counting. All right, just have a prediction. That's it. All right. No problem. 7, sir. My 7. 7. All right, all right. You can go mute. No issue. All right. எப்போ நம்ம ஒரு 3 phase supply எக்யூப் பண்றோம்னு புரிஞ்சுக்குங்க. ஓகே, நார்மல் நேத்து நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். தட்ஸ் a real picture actually I took. நேற்று ஒரு பக்கம் போயிருந்தேன், சரி பார்த்தேன் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுன்னு கிளிக் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வில்லேஜோ இல்லை அந்த லொக்காலிட்டிலையோ வச்சிருப்போம். ஓகே, அங்கே என்ன பண்ணும்னா தட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்னா 11 கிலோ வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஒன்று வந்து சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் அண்ட் அனதர் டைப் இஸ் 3 phase 440 வோல்ட். ஓகே, 440 வோல்ட். இந்த ஆனால் நம்மளுக்கு லைன் பார்த்தீங்கன்னா இந்த 3 phase 440 வோல்ட்டுங்கிற லைன் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கம்பத்துல எல்லாம் வரும் எலக்ட்ரிக் போஸ்ட்ல. அதுல இருந்து நம்ம ஒரு ஃபேஸ் ஒயரை ஒரு நியூட்ரல் ஒயர்ல இருந்து சப்ளை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. பிகாஸ் ஈச் கண்டக்டர் வில் ஹாவ் 220 வோல்ட் ஆர் 230 வோல்ட் இன் இட். ஓகே, இதே வந்து நீங்க இன்னொரு டவுட் வரும், 440 வோல்ட்னு சொன்னீங்க, அது எப்படின்னா கண்டக்டர் டு கண்டக்டர், ஃபேஸ் டு ஃபேஸ், அதுக்கு தான் 440 வோல்ட் வரும். ஒரு ஃபேஸ் டு ஒரு நியூட்ரலுக்கு 220 வோல்ட் தான் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கனெக்ஷன் எடுப்பாங்க. ஸோ 3 phase வேணும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 4 ஒயர் வரும். ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், 3 கண்டக்டர்ஸ் அண்ட் 1 நியூட்ரல். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர்றப்போ சிங்கிள் ஃபேஸ் எடுக்கிறவங்க ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் எடுத்துக்குவாங்க. 3 phase வேணுங்கிறவங்க 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் எடுத்துக்குவாங்க. ஆஸ் போத் செட், இட் இஸ் கரெக்ட். வோல்டேஜ் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக 3 phase தான் நம்ம எக்யூப் பண்ணுவோம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோர் இருக்கிற வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் எடுப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் அண்ட் ஆல்சோ இஃப் யூ எக்யூப் த டெனன்ட் டு யுவர் ஹோம், தேர் லோட் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் பேரலலி. ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதுவும் அவங்களுக்கும் இருக்கும். ஓகே, அப்போ லோட் ஷேரிங் வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா வோல்டேஜ் டிம்மாக இருக்கும், ஃபேன் ஃபாஸ்ட்டாக சுத்தாது, இதெல்லாம் வந்து வோல்டேஜ் ஸ்கேர்சிட்டினால வர்ற இஷ்யூஸ். லைட் வந்து பிரைட்டாகவே இருக்காது, ஃப்ரிட்ஜ் வந்து ப்ராப்பர் கூலிங் கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே லோடில் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் 3 phase எக்யூப் பண்ணுவாங்க. அல்டிமேட்லி ஃப்ரம் திஸ் கொஸ்டின் we understood the 3 phase supply will give a much performance than the single phase supply. So yes, it is equivalent to 3 phase induction motor also. So ஒரு ஃபேஸ்ல வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் 3 phases வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே, வேர் we will get maximum electromagnetic field from the 3 phase supply. Okay, that is why we are going to 3 phase induction motors. All right, let me have a detailed discussion about the rotating magnetic field, because earlier I told single phase induction motor have a alternating magnetic field, but where here 3 phase are there. Okay, let me share the screen completely so that I can scribble. Just give me a screen.
All right. So இப்போ இந்த rotating magnetic field ன்னு நான் சொல்றேன். I'm just drawing here. Okay, single phaseல ஒரே ஒரு ஃபேஸோட சைனசாய்டல் வேவ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா இந்த பொசிஷன்ல 0 ஆயிரும். கரெக்ட். இது மாதிரி 50 டைம்ஸ் போனாதான் 1 செகண்ட்ல 50 டைம்ஸ் போனாதான் சிங்கிள் ஃபேஸ் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஸோ இந்த இடத்துல அந்த நான் ரவுண்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து 0 ஆயிரும் நெட் டார்க். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கேஸ். இது வெறும் ஆல்டர்னேட்டிங் சப்ளை தான், ஒரு ரொட்டேஷனல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. It's an alternating magnetic field. So now I'm going to tell you how the three-phase supply gives a alternating magnetic field. Okay, let me take three phases as R, Y, B. So this is the magnetic field of single phase, one phase. Okay, for example, it is an R phase. So now I'm taking Y, yellow phase. And third one I'm taking RYB, blue as one of the conductor. So the perfect nala varaya mudiyala, but where I can tell you, so these are the three phases. Okay, RYB, red, yellow, blue. இப்படி தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபேஸ் வந்து 0 ஆகுதுன்னு வைங்க இந்த இடத்துல. ஓகே, பட் தி அதர் டூ ஃபேஸஸ் பாருங்க, ஆருக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னாலும் அதர் டூ ஃபேஸஸ்க்கு சப்ளை இருக்கு. கரெக்ட். அப்போ ஒய் ஃபேஸ் 0 ஆகுதுன்னு வைங்க, அப்போ ஆர் ஃபேஸும் பி ஃபேஸும் எனேபிள்ல தான் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 0ங்கிற டார்க் வந்து வரவே வராது. ஓகே, ஈவன் இஃப் இட்ஸ் 0, the other two will be maximum. So single phase supply டச் பண்ணா நீங்க வந்து ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுகிறீர்கள். ஓகே, நீங்க வீசப்படுறதில்ல, அது உடுது. ஏன்னா இந்த 0 பொசிஷன்ல வரும்போது 0 ஆகும்போது உங்க ஹேண்ட் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே when you go and touch the three phase supply, so if you touch it, I'm damn sure that you will be in the mortuary, right? So my humble suggestion and recommendation is, whenever you handle a three phase supply, you have to be very precautious, right? உங்க வீட்டுக்குள்ள வரும்போது சிங்கிள் ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பட் த்ரீ ஃபேஸ் லோட் நீங்க எங்காவது யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஃபேஸ் மோட்டரோ த்ரீ ஃபேஸ் கிரைண்டர்ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, ஓகே, லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன். பட் தி பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் நீடையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இன் கேஸ் ஆஃப் த்ரீ ஃபேஸ் யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். ஆல்ரைட். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஈவன் ஒன் ஃபேஸ் இஸ் கெட்டிங் 0, தி அதர் டூ ஃபேஸஸ் வில் பி இன் தி மேக்ஸிமம் பொசிஷன், ரைட்? ஸோ இதை தான் வந்து 120 டிகிரி ஆங்கிள்னு சொல்றாங்க. ஓகே, எப்படி இருக்குன்னா த்ரீ ஃபேஸ் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்பிளேஸ்டா நீங்க எந்த பக்கம் ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் அதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும் த்ரீ ஃபேஸ் சப்ளையா இருந்தா. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட்ஸ் மென்ஷன் ஹியர், this is mechanically displaced 120 degree from each other, fed by balanced three phase source. Okay, and also constant magnetic field is produced and rotating with the speed. So the frequency in single phase and three phase will remain same. In India we have 50 hertz, right? Okay, and another one component which you have to know is synchronous speed. Okay, this is the speed
actually we predict at the time of constructing the motor. Okay, synchronous speedங்கிறது வந்து ஒரு டிசைனர் வந்து கண்டிப்பா என் மோட்டர் இந்த ஸ்பீடுக்காக டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்றது தான் சிங்க்ரனஸ் ஸ்பீட். பட் ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 30 ஆர்பிஎம் 50 ஆர்பிஎம் அப்படின்னு குறைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? டிசைனர் கால்குலேட் பண்ணியிருப்பாருன்னா NS ஈக்குவல் டு 120 F/P. இந்த 120ங்கிறது எப்படி டிரைவ் பண்றதுனால உங்களுக்கு பின்னாடி சொல்லி தரேங்க. 120 F/P. ஓகே, அந்த NSங்கிறது synchronous speed, 120ங்கிறது constant, F is a frequency and the P is a number of poles. ஓகே, ஸோ இது வந்து அந்த நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கான மேக்னெட்டிக் போல்ஸ், நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்க, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் இன்ட்ரோ அபவுட் தி ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் which will not be happened in the single phase induction motor. So you got an idea about the three phase synchronous, I mean rotating magnetic field. So let me go. See, you know, whenever I'm handling my class, my home cock will start to sound. Alright, so இது வந்து 3 phase supply இருக்கு. ஸோ இந்த மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டார் பார்ல பார்த்தீங்கன்னா பொசிஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டேட்டார் ஸ்லாட்டு, ஓகே, வைண்டிங்ஸ் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 வைண்டிங்ஸ் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஏபிசின்னு சொன்னாலும் சரி, ஆர்எல்ஸ் ஆர்ஒய்பின்னு சொன்னாலும் சரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 phase வைண்டிங்கை பண்ணிடுவோம். ஸ்டேட்டார் வந்து 3 phase வைண்டிங்கான ப்ரொவிஷன் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஃபேஸ் எனர்ஜைஸ் ஆகும். பிகாஸ் நம்ம ஏ ஃபேஸ் பி சி நீங்கள் வச்சுருக்காங்க. ஜென்ரலி வி வில் மென்ஷன் லைக் ஆர்ஒய்பி, ரெட் எல்லோ ப்ளூ. ஓகே, இந்த மாதிரி 3 ஃபேஸ் எனர்ஜைஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஃபேஸ் எனர்ஜைஸ் ஆகும்போது நார்த் டு சவுத் டாப்ல இருந்து ஃப்ளோ ஆகும். பி ஃபேஸோடது பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ சி ஃபேஸில் அதே மாதிரி ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம், வேண்டாம். சிங்க்ரனஸ் ஸ்பீடு ஆக்சுவல் ஸ்பீடுன்னு சொன்னீங்களா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டார்ல உருவாகக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோட்டாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ரோட்டார் நான் இங்கே ப்ரெசன்டேஷனில் கொடுக்கல, பட் ஐ வில் பி டெல்லிங் யூ ஹவ் த ரோட்டார். ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் ரோட்டார் இருக்குதுங்க. ஓகே, இந்த ரோட்டாரை வச்சு இந்த டைப்ஸை நம்ம சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ரோட்டார் என்ன டைப்? கேன் யூ ப்ளீஸ் கமெண்ட்? நம்ம ஒரு ரோட்டாரோட டைப் பார்த்தோம் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில். ஐ வாஸ் மென்ஷனிங் ஸ்மால் லிவிங் திங்கை வச்சு கம்பேர் பண்ணி சொன்னேன். இதனால தான் இதுக்கு பேர், இந்த பேர் வந்தது. கேன் யூ ஹேவ் எனி கெஸ் இன் தி சாட் பாக்ஸ்? சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ரோட்டார் டைப், ரோட்டார் எப்படி இருக்கும், ரோட்டார் எதில் மேக் பண்ணியிருக்கோம்? எனி கெஸ்? யூ கேன் டூ இட் இன் த சாட் பாக்ஸ். Sir, squirrel. Yes, exactly. It's a perfect.
ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் ரோட்டார் அந்த மோட்டரோட ரோட்டார்னு சொல்லி நம்ம சொன்னோம். Here in the 3-phase also 2 type are there. One is squirrel gauge, okay, another one is a slip ring. Okay, slip ring னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரோட்டார் டைப்பை வச்சு இந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 3-phase squirrel gauge இண்டக்ஷன் மோட்டர், இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா 3-phase slip ring இண்டக்ஷன் மோட்டர். அப்போ 3-phase இண்டக்ஷன் மோட்டர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று 3-phase squirrel gauge இண்டக்ஷன் மோட்டர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் 3-phase slip ring இண்டக்ஷன் மோட்டர். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா நார்மலாக ஸ்குரில் கேஜ் மாதிரி ரோட்டாஸை யூஸ் பண்ணியிருப்போம். பார்ஸ் அலுமினியம் பார்ஸ் ஆர் காப்பர் பாரை யூஸ் பண்ணி நம்ம ரோட்டார் பண்ணியிருப்போம். அதை கடைசியாக எண்ட் ரிங் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி ஷாஃப்ட்டை கொஞ்சம் வெளியே எடுத்து விடுவோம். ரைட், திஸ் இஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் ஆஸ் லைக் இஸ் அப்ளிகபிள் டு தி சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். பட் ஸ்லிப் ரிங்கோட பியூட்டி என்னன்னா, இந்த ஸ்லிப் ரிங்கிற இதுக்குள்ள வந்து கண்டக்டர் பாரை யூஸ் பண்ணாம வி யூசிங் அ வைண்டிங். ஓகே, வைண்டிங்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வைண்டிங்ஸை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் இந்த 3 ஃபேஸோ சிங்கிள் ஃபேஸோ ஸ்டேட்டரில் உருவாகக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ரோட்டாரை கட் பண்ணும். ரோட்டாரை கட் பண்ணும்போது ரோட்டாரில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ரோட்டாரை நம்ம என்ட்ரிங்கோ இல்லை இதை வச்சு கனெக்ட் பண்ணனால அது க்ளோஸ் சர்க்கியூட் தான். அங்கே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்னால அங்கே ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் அந்த மோட்டரில் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ரைட், அந்த டார்க் தான் சுத்த வைக்குது. ரைட், ஸோ இந்த சுத்த வைக்கிற கரண்ட் ரோட்டாரோட கரண்ட். கரெக்ட், அப்போ இந்த ரோட்டார் கரண்ட்டை இங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா நம்மளால மாற்ற முடியும். பிகாஸ் I is equal to V by R தானே. ஸோ ஆரை நான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி ரோட்டார் கரண்ட் வந்து நம்மளுக்கு வேரியேட் பண்ண முடியும். அப்போ ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து நம்ம ரெண்டு இடத்துலையுமே பண்ணலாம். ஸ்லிப் ரிங்ல டார்க்கும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணலாம். ஸோ இந்த டார்க் ஈக்குவேஷன்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். Just I'm giving you a brief how the squirrel gauge induction motor and slip ring induction motor are getting variated. Okay, so இது வந்து squirrel gauge வந்து average torque. Okay, but where slip ring can be starting torque வந்து நம்ம அதிகம் பண்ண முடியும். Okay, because of the rotor resistance. Alright, so these two are the types of a 3-phase induction motor. And it looks like a construction. Okay, single phase la types என்னன்னு கேட்டா split phase, capacitor start, capacitor run, capacitor start, capacitor run, shaded pole. இதுல வந்து 3-phase la types ன்னு கேட்டீங்கன்னா it's a squirrel gauge and a slip ring induction motor. ஸோ இதை பத்தி நிறைய நம்ம பின்னாடி படிப்போம். டார்க் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம், டிசி மோட்டரில் பண்ண மாதிரியே இங்கேயும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தோட்டத்தில் இருக்கிற மோட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் மாதிரி ஸ்டார்டர் வச்சுருப்போம். இன்னும் பழைய காலத்து ஒரு 35 years பேக் போனால் அங்கே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இப்படி கீழே இழுத்து மேலே கொண்டு போய் நிறுத்தணும். அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் பார்ப்போம். எப்படி இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இந்த மோட்டர் ரன் பண்ணுறது, ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, டெல்டா கனெக்ஷன்னா என்ன, ரைட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நான் வந்து
பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். Alright, so this is basic about how three-phase induction motors are constructed and how the motor starts to rotate. Alright, so உங்களுக்கு இப்போ பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும், த்ரீ ஃபேஸ்க்கும் சிங்கிள் ஃபேஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நேற்று நான் ஒரு கொஸ்டின் கேட்டனே, எல்லாரும் போய் அவங்கவுங்க வீட்டில் மோட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, என்ன மோட்டர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரைட், தீஸ் ஆர் த கொஸ்டின் ஐ ஆஸ்க்ட் யூ எஸ்டர்டே. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தனே, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? உங்க வீட்டு பக்கத்துல மோட்டர் என்ன கலர்ல இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சா? நாளைக்கு நீங்க நல்லா பாத்துக்கங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்பா அம்மா வந்து அவங்க பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்க வீடு கட்டும் போது, நீங்க பில் பண்ணும் போது நீங்க தானே மோட்டர் வாங்கணும். அப்ப உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுப்பான்னு தெரியாது. இதே நீங்க அந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா சிங்கிள் ஃபேஸ் கொடுக்கலாமா, த்ரீ ஃபேஸ் கொடுக்கலாமான்னு யோசிப்பீங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இட்ஸ் அ லைஃப் ஸ்கில். ஹவு டு செலக்ட் அ மோட்டார், ஹவு டு சி அ ஹெச்பி, எப்படி ப்ரிஃபர் பண்றது, த்ரீ ஃபேஸா சிங்கிள் ஃபேஸா, டார்க்குக்கும் மோட்டருக்கும் என்ன சம்பந்தம். சும்மா ஒரு மோட்டர் வாங்கிடுவீங்களா? 3 மாடி இருக்குன்னா ஹாஃப் ஹெச்பி வாங்குவீங்களா, 1 ஹெச்பி வாங்குவீங்களா? அப்போ 1 ஹெச்பி ஏன் வாங்குவீங்க, ஹாஃப் ஹெச்பி ஏன் வேண்டாம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ஸோ நான் அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து சாட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கிவ் யுவர் அட்டண்டன்ஸ். ஆல்ரைட், நாளைக்கு ஹாலிடே, நோ கிளாஸஸ். We'll see you on Monday. Okay, I'm signing off today. Bye.